வெல்கம் டு ஸ்டடி பஸ் சேனல். டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களுக்கு மிகவும் முக்கியமான ஒரு அப்டேட் வந்து வெளியாகி இருக்குது. குறிப்பாக 2012 முதல் 2025 வரை டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களின் விவரங்களை வந்து தமிழக அரசு வந்து தொகுத்து வைத்திருப்பதாக தகவல்கள் வந்து வெளியாகியுள்ளன. இந்த விவரங்கள் எதற்காக சேகரிக்கப்பட்டுள்ளன, யாருக்கு இது பயன்படும், இது பற்றிய முழு தகவலை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் வெளியாகியுள்ள தகவலின்படி 2012 முதல் இதுவரை நடைபெற்ற டெட் தேர்வுகளில் தேர்ச்சி பெற்ற அனைத்து ஆசிரியர்களின் விவரங்களையும் அரசு வந்து ஒருங்கிணைத்து வைத்திருக்கதா கூறப்படுது. இது ஏன் முக்கியம் என்ற கேள்வி பலருக்கும் இருக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அரசு பள்ளிகளில் தலைமை ஆசிரியர் பதவி உயர்வுக்கான தகுதிகளில் டெட் தேர்ச்சி முக்கிய அம்சமாய் இருப்பதால் ஏற்கனவே பணியில் உள்ள ஆசிரியர்களில் யார் யார் டெட் வந்து தேர்ச்சி பெற்றுள்ளனர் என்பதை கண்டறிய இந்த விவரங்கள் வந்து பயன்படுத்தப்படலாம் என்று கூறப்படுது. ஆனால் அதுவே ஒரே காரணமாக இல்லை. நீண்ட காலமாக டெட் வந்து தேர்ச்சி பெற்றும் வேலை வாய்ப்பு வந்து கிடைக்காமல் காத்திருக்கும் பலரும் வெயிட்டேஜ் மதிப்பெண் வழங்க வேண்டும், பணி நியமனத்தில் முன்னுரிமை வந்து வழங்க வேண்டும் என்று தொடர்ந்து கோரிக்கை வைத்து வருகின்றனர். அந்த கோரிக்கைகள் தொடர்பாகவும் அரசின் கவனம் இந்த தரவுகளின் மீது இருக்கலாம் என்ற எதிர்பார்ப்பும் உருவாகி இருக்குது. இப்போது கடந்த ஆண்டுகளின் டெட் தேர்வு முடிவுகளை சுருக்கமாக வந்து நம்ம பார்க்கலாம். அதாவது அந்த பட்டியல் விவரங்களை வந்து நம்ம பார்க்கலாம். 2012ஆம் ஆண்டு முதல் முறையாக டெட் தேர்வு வந்து நடைபெற்றிருக்குது. அப்போது பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2 என 2 பிரிவுகளில் லட்சக்கணக்கானோர் வந்து தேர்வு எழுதியிருக்காங்க. ஆனால் தேர்ச்சி சதவீதம் மிகவும் குறைவாக தான் இருந்திருக்குது. அப்போல்லாம் சில பிரிவுகளில் 1% குறைவாகவே தேர்ச்சி வந்து இருந்திருக்குது. அதே ஆண்டில் நடைபெற்ற சிறப்பு அல்லது கூடுதல் தேர்வுகளிலும் தேர்ச்சி சதவீதம் வந்து சற்று உயர்ந்து இருந்தாலும் மொத்தத்தில் வெற்றி பெற்றவர்களின் எண்ணிக்கை மிகவும் குறைவாகவே தான் காணப்பட்டிருக்குது. 2013ஆம் ஆண்டில் நடைபெற்ற தேர்வு வந்து தேர்ச்சி பெற்றவர்களின் எண்ணிக்கை குறிப்பிடத்தக்க அளவில் அதிகரித்தது. குறிப்பாக பேப்பர் 2ல் வந்து முந்தைய ஆண்டுகளை விட அதிகமானோர் வந்து தேர்ச்சி பெற்றிருக்காங்க. அதன் பிறகு நடைபெற்ற தேர்வுகளிலும் ஆண்டுதோறும் தேர்ச்சி பெற்றவர்களோட எண்ணிக்கையில் மாற்றங்கள் வந்து ஏற்பட்டன. சில ஆண்டுகளில் தேர்ச்சி விகிதம் வந்து குறைந்திருந்தாலும் சில ஆண்டுகளில் அதிகரித்தும் வந்து காணப்பட்டிருக்குது. 2017ஆவது ஆண்டில் பார்த்தீங்கன்னா, அந்த டைமில் நடந்த தேர்விலும் ஆயிரக்கணக்கானோர் தேர்ச்சி பெற்றிருந்தனர். பேப்பர் 2ல் வந்து அதிகமானோர் பங்கேற்றதும் குறிப்பிடத்தக்க விஷயமா இருந்தது. 2019ஆம் ஆண்டு தேர்வில் மீண்டும் தேர்ச்சி விகிதம் வந்து குறைந்ததாக பதிவானது. பின்னர் வந்து பார்த்திங்கன்னா 2022 மற்றும் 2023 காலகட்டங்களில் நடைபெற்ற தேர்வுகளில் ஆயிரக்கணக்கானோர் டெட் வந்து தேர்ச்சியை பெற்றனர். இதற்கிடையில் 2025ஆம் ஆண்டு டெட் தேர்வில் முக்கிய மாற்றம் ஏற்பட்டது. தேர்ச்சி மதிப்பெண் குறைக்கப்பட்டதை தொடர்ந்து தேர்ச்சி சதவீதம் முந்தைய ஆண்டுகளை விட கணிசமாக உயர்ந்தது. பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2 ஆகிய இரண்டிலும் அதிகமானோர் வந்து தேர்ச்சி பெற்றனர். இதனால் தற்போது தமிழகத்தில் டெட் தேர்ச்சி பெற்றவர்களின் எண்ணிக்கை பல ஆண்டுகளாக சேர்த்து பார்க்கும்போது மிகப்பெரிய அளவில் உள்ளது. இப்போது அரசு இந்த முழு விவரங்களையும் தொகுத்து வைத்திருப்பதால் இதன் பின்னணி என்ன என்பது குறித்து பல்வேறு எதிர்பார்ப்புகள் வந்து உருவாகியுள்ளன. ஒரு தரப்பினர் இது தலைமை ஆசிரியர் பதவி உயர்வு தொடர்பான பணிகளுக்காக இருக்கலாம் என கூறுகின்றனர். மற்றொரு தரப்பினர் நீண்ட காலமாக டெட் வந்து தேர்ச்சி பெற்று வேலைவாய்ப்புக்காக காத்திருப்போருக்கு வெயிட்டேஜ் மதிப்பெண் முன்னுரிமை அல்லது புதிய பணி நியமன அறிவிப்புகள் தொடர்பாக நடவடிக்கைகளுக்காக இந்த தரவுகள் வந்து இருக்கலாம் என்று எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் தற்போது இது குறித்து அரசு அதிகாரப்பூர்வமாக எந்த அறிவிப்பையும் வந்து வெளியிடவில்லை என்பதை நினைவில் நம்ம வச்சுக்கணும். எனவே இதை வந்து உறுதியான முடிவாக எடுத்துக்கொள்ளாமல் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் வரை வந்து நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்த நாட்களில் ஆசிரியர் பணி நியமனம், வெயிட்டேஜ் மதிப்பெண், டெட் தேர்ச்சி பெற்றவர்களுக்கான முன்னுரிமை அல்லது தலைமை ஆசிரியர் பதவி உயர்வு தொடர்பாக ஏதேனும் புதிய அறிவிப்பு வெளியான அது உடனுக்குடன் நம்ம சேனலில் வந்து அப்டேட் பண்ணுறோம். இந்த தகவல் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அப்படியே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஹைப் பண்ணி விடுங்க. அப்போ தான் நிறைய பேருக்கு ரீச் ஆகும். மறக்காமல் நம்ம ஸ்டடி பஸ் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.